வெல்கம் டு ஈஸி வே டு சிம்பிள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா மெத்தட். ஓகே ராம், மெத்தட்னா என்னன்னு சொல்கிற அப்படின்னா சொல்கிறேன் மெத்தட்னா என்னன்ட்டு. அதுக்கு நம்ம கிளாஸ் இப்போ க்ரியேட் பண்ணிடுவோம். பேர் வைக்கல மெத்தட். எப்போவுமே கிளாஸ் வந்து கேப்ஸில் தான் இருக்கும். பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இங்கிலீஷில் சொல்லி தரலான்னு இருக்கேங்க. ஏன்னா எனக்கு இங்கிலீஷும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். நீங்களும் இங்கிலீஷில் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கும் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஐ வில் டீச் ஒன்லி இங்கிலீஷ். பேசாமல் நாம் இப்போயே ஆரம்பிச்சிருவோமா? ஓகே. வாட் இஸ் மெத்தட் வேணாம், அதுக்கு நான் இங்கிலீஷ் பேசணும்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசணும். இது தமிழ்னா எனக்கு ப்ரிப்பேரே பண்ண தேவையில்ல. அதனால இது வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் டக்குன்னு வந்துடும். ஆனால் நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக்லாம் விடுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணணும். ஓகே ஓகே ராம், மெத்தட்னா என்னன்னு சொல்லு அப்படின்னா, இப்போ இந்த மெயின் இருக்குல்ல, இந்த மெயின்ன்றது ஒரு மெத்தட். எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்படின்னா இப்போ நான் ஒன்று இப்போ நேம்னு எழுதுறேன். நேம்னு எழுதி இதுக்குள்ள இப்படி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இப்படி நான் சும்மா தான் போட்டிருக்கேன். இது என்னடா நீ பாட்டால் ஒரு அர்த்தமே இல்லாமல் நேமன் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட்டை போட்டு செமிகோலன் போட்டு நீ பாட்டா வச்சிருக்க, இது எனக்கு என்னென்ன புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மெத்தட். அந்த மெத்தடை நான் கூப்பிடுறேன். அப்போனா இப்போ இந்த இடத்துல நான் இது போட்டுட்டேன்ல, இப்போ இந்த நேமுன்றது இது ஒரு மெத்தடு. இதை நான் கால் பண்ணுறேன், கூப்பிடுறேன். இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மெத்தடை நான் உருவாக்க போகிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் நேம். ஸ்டாட்டிக் ஃபில்லிங் தப்பாடிச்சிட்டேன். இங்கே டி வரும், இங்கே டி விழுதுமா. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு. ஓகே, இப்போ நேம்னு போட்டேன். எனக்கு என்ன பண்ணுறேன், ராம் குமார் அப்படின்னு போடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ராம்குமார் பிரிண்ட் ஆயிடுச்சு. எப்படா பிரிண்ட் ஆச்சு? நீங்கள் ராம்குமார்னு போட்ட அதனால அந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சா? அப்படி கிடையாது. எப்போவுமே ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டே ஆகும். இந்த மெயின் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு. இந்த மெயின் மெத்தடில் நீங்கள் எழுதலைன்னா, இப்போ நான் இந்த ராம்குமார் நேமை வந்து எடுத்துடுறேன். நேமை எடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணால் ரன் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே மெயின் மெத்தடுக்கு தான் வரும். மெயின் மெத்தடுக்கு வந்து எதுவுமே இல்லாதனால பிளாங்காக இருக்குது இந்த இடத்துல. ஸோ மெயின் மெத்தடுக்கு வந்து தான் எதுனாலும் நடக்கும். நான் இப்போ இந்த மெயின் மெத்தடில் என்ன பண்ணுறேன்னா, நேம்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் எழுதுறதுனால இது வந்து இது எங்கே இருக்குன்னு போய் தேடி இந்த பக்கம் போகும். ஸோ இது ஒரு மெத்தட். இதோட சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் நேமு, அந்த க்ளோஸ் பேரண்டிஸ், அது க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டேன்ல, அந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே நான் ராம்குமார் அப்படின்னு போட்டனால இது வந்து இங்கே இந்த பேருக்குள்ளே போயிட்டு இந்த பேருக்குள்ளே நான் என்ன வேலை கொடுத்துருக்கேனோ அந்த வேலையை பண்ணிட்டு வருது. ஓகே ராம், எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு இந்த மாதிரி மெயின் மெத்தடுக்குள்ளே மதர் நேம்ன்ட்டு இப்படி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வந்து மெயின் மெத்தடுக்கு மேலே க்ரியேட் பண்ணி உங்கள் அம்மா பேரை பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். இல்லாட்டினா எனக்கு அம்மா பிடிக்காது, அப்பா தான் பிடிக்கும். அப்பாவும் பேரை போட்டு சம்திங் உங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஆக்டிவிட்டிஸ் டாஸ்க்கு கொடுக்கணும். அது பண்ணால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எது நேம் பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதுலே வேற ஒன்று இருக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பப்ளிக்ன்றது ஆசஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாட்டிக்ன்றது மெமரி அலகேஷன்ஸ், அதாவது மெமரி மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த வாய்டுன்றது ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவாங்க. இந்த வாய்டுனா எனக்கு ரிட்டர்ன் டைப் எதுவுமே இல்லை, வாய்டுனா சும்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மெத்தடோட நேம், அதாவது நேம்னு கொடுத்தனால நேம்னு கிடையாது. இந்த இடத்துல இப்போ நான் வந்து பேர்டன் போட்டு டவுன் போடுறேன். டவுன் போட்டு
இந்த இடத்துல திரும்பி பேடுன்னு போடுறேன். இப்போ நான் போட்டேன்னா அப்போ நான் அந்த பேடுன்றது என்னன்னா மெத்தடோட நேம். இதுதான் மெத்தட். இப்போ நான் அந்த பேடுன்றதை நான் உருவாக்குனதை இந்த மெயின் மெத்தடுக்குள்ள போட்டு நான் அதை அழைக்கிறேன், கூப்பிடுறேன். ஓகேங்களா? இப்போ நேம்ன்ட்டு நான் கூப்பிடுறதுனால பெயர் அப்படின்னு சொல்றதுனால பெயர் எங்க இருக்கு? மேலே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து வருது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா நீட்டா புரிஞ்சிச்சு. இப்போ இந்த வாய்டு இருக்கிற இடத்துல நான் என்ன போடுறேன்னா வாய்டு எடுத்துடுறேன். இது ரிட்டர்ன் டைப் சொன்னேன்ல, ரிட்டர்ன் டைப்னா உங்களுக்கு என்னன்னு புரிய வைக்கிறேன். ரிட்டர்ன் ஈகிள் வச்சுக்கலாம். ஈகிள் பேடை ரிட்டர்ன். இப்போ என்ன நடக்கும்னா நான் இந்த இடத்துல பிரிண்ட்னு கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இந்த ஈகிள் வந்து ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஈகிள் வந்து ரிட்டர்ன் பண்ணுன்றதுனால இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு வந்து ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுவே நான் இப்போ ஒன்றுன்னு போடுறேன் பாருங்களேன். ஒன்றுன்னு போட்டால் எரர் அடிக்குது அந்த ரெட் கலரில் இருக்கா. ஏன்னா இந்த இடத்துல நான் கொடுத்தது வந்து ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப்பில் இன்ட்டுன்னு கொடுத்தேன்னா எரர் அடிக்காது, ரெட் கலரில் காட்டாது, எரர் காட்டாது. ஓகேங்களா? அந்த இப்போ எரர் காட்டல பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ எனக்கு ஃப்ளோட்னா இந்த இடத்துல ஃப்ளோட் அப்படின்னு மாற்றணும். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னா இந்த நான் பேடுன்னு எங்கே கால் பண்ணுறனோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னோடனே இந்த பக்கம் போகும். இன்டீஜர் கரெக்டாக தான் ரிட்டர்ன் டைப் போட்டிருக்கான் அப்படின்ட்டு இந்த ஒன் வந்து இந்த இடத்துல இப்போ இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த பேடு நான் கால் பண்ணுற இடத்துல ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல ஒன்று வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து எதை கொடுத்தேன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலைன்னா இந்த இடத்துல இதுல தான் ஒன்று இருக்கே தவிர்த்து இந்த ஒன்றை நான் பிரிண்ட் பண்ணவும் இல்லை, எதுவுமே சொல்லலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை பிரிண்ட் பண்ண வைப்போம். இப்போ இந்த இடத்துல இதுக்குள்ளே ஒன்று போயிருமா, இந்த இடத்துல ஒன்று போனோடனே அதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேட் ஃபங்க்ஷனில் ஒன்று இருக்கனால ஒன்றை பிரிண்ட் பண்ணணும். இது உங்களுக்கு புரியுதா? இப்படி தான் இதுலேயே நீங்கள் ஃப்ளோட்டை வச்சு ரிட்டர்ன் பண்ணுங்கள், இன்டீஜர் வச்சு ரிட்டர்ன் பண்ணுங்கள், ஸ்ட்ரிங்கை வச்சு ரிட்டர்ன் பண்ணுங்கள், கேரக்டர் வச்சு ரிட்டர்ன் பண்ணுங்கள். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணுங்கள். அப்படி புரியலைன்னா ChatGPT யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ChatGPT தெரில அப்படின்னா கூகுள் பண்ணுங்கள். கூகுள் பண்ணி படித்து நீங்களாக ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு முடியும். நான் ஜஸ்ட்டு ஒரு ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். அந்த ஐடியாஸை வச்சு நீங்கள் தான் பில்டு பண்ணணும். ஏன்னா நானே அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அப்போ தான் என்னால் நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி கற்றுக்கோங்க. இதில் பேராமீட்டர்லாம் கொடுக்குறதுன்னு பேராமீட்டர் ஆர்குமெண்ட்லாம் இருக்குது இந்த மெத்தட்லேயே. அது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் நான் 1 வீக் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ அதுக்கடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக விட பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ கூட எனக்கு வேலை இருக்குது. அந்த வேலையை விட்டு தான் ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ட்டு இன்னைக்கு சாட்டர்டே கொஞ்சம் லீவ் இருக்கனால இப்படியே ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வந்துட்டேன். ஸோ அடுத்த டைம் பார்ப்போம். கண்டிப்பாக நான் ஒரு நாள் கேப் விட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாய்.